ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டெஃபினிஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல ஒரு டெஃபினிஷனாக தியரிட்டிக்கல் பார்ட்டாக நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போறோம்னா, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் கலர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றுமே இதில் வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி தான் நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா அப்கமிங் வீடியோஸில் பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுறப்போ சிஎஸ்எஸோட பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒரு மினி வெப்சைட்டே வந்துட்டு நம்ம கடைசியாக ஃபைனலாக ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மீன் டைம் HTML ரிலேட்டடாக உள்ள ஒரு 2 ப்ராஜெக்ட் பெண்டிங் இருக்குது. ஸோ அதுவும் நான் வந்துட்டு ஒரு நம்ம சைடில் இருந்துட்டு பண்ணுற மாதிரி அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்லைன் சிஎஸ்எஸ் பார்த்துடலாம். ஓகேவா? நார்மலாக வந்துட்டு எப்படி ஒரு ஒரு ஃபைலில் வந்துட்டு ஏதோ ஒரு டேக் கொடுப்போம், ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இது நான் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு H1 போட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த H1 போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது, ரொம்ப ஒரு கடுப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் ஆட்டோ கம்ப்ளீஷன்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம டிக் பண்ணிடலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வந்துருச்சு. ஓகே, டன். இப்போ H1ல என்ன பண்ண போகிறோம்? வெல்கம் டு சிஎஸ்எஸ் டுட்டோரியல். ஓகேவா? டன்னா. குரோமில் வியூ பண்ணி பார்த்துடலாம், இல்லை வந்துட்டு எட்ஜில் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எட்ஜ் ட்ரை பண்ணலாமா? இது லோட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒன்றும் வியூ ஆகலை. ஓகே, இருங்க, நான் வந்துட்டு குரோம்ல ட்ரை பண்ணுறேன். 1 செகண்ட் இருங்க. இப்போ ட்ரை பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, குரோம் ஏன் வரல? எதுவும் க்ளோஸ் பண்ண மாட்டோமா? இல்லையே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், பிரச்சனை கிடையாது. HTML பாடியில் தான் கொடுத்துருக்கேன். ஏன் கண்டென்ட் ஷோ ஆகலை? சாரி. இப்போ பாருங்க. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு வெல்கம் டு சிஎஸ்எஸ் டுட்டோரியல், சாரி ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயோ சாரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு H1 டேக்ல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்றது வந்துட்டு நம்ம இந்த டேகுக்கு ஸ்டைலுன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு தேவையான நம்ம ஸ்டைலிங்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேன், ரெட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேனே. ஓகேவா? சேவ் பண்ணிக்கோங்க. கொடுத்தோம்னா கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். ஓகேவா? இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ கவலைப்படாங்க. ஓகேவா? இதுக்கு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா? இன்னொரு இது மல்டிபிள் ஸ்டைலிங்ஸ் கூட ஒரே டேகுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் ட்ரை பண்ணும். பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்கலாம்? ப்ளூ கொடுப்போமா? ப்ளூ கொடுப்போம். சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் கலர் வந்துடுச்சு. நமக்கு அந்த வெல்கம் டாட் டுட்டோரியல் ரெட் கலரில் இருக்குது. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். தென் இன்டர்னல் சிஎஸ்எஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே H1 டேக் இது வேண்டாம், இந்த இன்லைன் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இது எப்படி கொடுக்கலான்னா, இந்த இதை H1 அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பேரந்தசிஸ், க்ளோஸ் பேரந்தசிஸ். இப்போ இதில் வந்துட்டு H1ன்றது சொல்கிறது என்னன்னா, நம்ம எலமெண்ட்னு HTML சொல்லுவோம். இங்கே வந்துட்டு இதை செலக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போதைக்கு செலக்டார்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செலக்டார்ஸ் பற்றி ஒரு தனி செப்பரேட் டாபிக் அது. ஸோ அது ஒரு 12 செலக்டார்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டாபிக்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக கவர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வந்து ஓரி பண்ணிக்கிறாங்க. இந்த செலக்டார்ஸில் நம்ம கலர் கொடுப்போம். கலர்
டாட் பிங்க் கொடுக்குமா? பிங்க் ஆக்சுவலாக வீடியோவில் தெரியுமான்னு தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பிங்க் தெரியுதா உங்களுக்கு? லைட் பிங்காக இருக்குது. உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ஓகே. இது வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்போம். என்னன்னா ஸ்டைல் டேக்கு கீழே நமக்கு வந்துட்டு அது எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்குறோம். பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாமா? பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம்னா பிங்க் கொடுத்துருக்கோமா? வேற என்ன கொடுக்கலாம்? ஆரஞ்சு கொடுப்போம். பேக்ரவுண்டு ஆரஞ்சு. பார்த்தீங்களா? ஆரஞ்சில் மேலே அந்த கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்றத சொல்லுவோம். தென் ஃபைனலாக எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இந்த இதையும் தூக்கிறோம். இதுவும் நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லிங்க் பண்ண போகிறோம். லிங்க்கு. ஓகேவா? லிங்க் வந்துட்டு ஒரு சோலோ டேக் தான். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. லிங்க்குள்ளே ஆர்இஎல்னு சொல்கிறோம். ஆர்இஎல்னா என்னது? வேற ஒன்றும் இல்லை. நம்மள ஆர்இஎல் வந்துட்டு எதோட ஷார்ட் ஃபார்ம்னா ரிலேஷன்ஸ் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம். இந்த டேகுக்கு நம்ம எது ரிலேட் பண்ணிக்கிட போகிறோம் அப்படின்னு இந்த என்ன ரிலேஷன் அப்படின்றது ரிலேஷன்ஷிப்போட அந்த நேமை வந்து சொல்லணும். ஸ்டைல் ஷீட் அப்படின்றதான் இந்த லிங்க் நம்ம கொடுக்க போகிற லிங்க்குக்கும் லிங்கோட ரிலேஷன். ஓகேவா? ஹச்ரஃப்ல நம்ம ஒரு ஸ்டைல் ஷீட்டை உள்ள இன்பில் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இதை பற்றி HTML சொல்லியிருப்பேன். நம்ம டாட் ஸ்லாஷ் போட்டு ரன் பண்ணால் ரெண்டுமே சேம் ஃபோல்டரில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ செக் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேம் ஃபோல்டரில் இருக்கான்ட்டு. ஆமாம், இன்டர்னல் சிஎஸ்எஸ் டாட் HTMலும் எக்ஸ்டர்னல் டாட் சிஎஸ்எஸ்ன்ற ஃபைலும் சேம் ஃபோல்டரில் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம டைரெக்டாகவே டைப் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னல் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஓகே, டன். இப்போ நமக்கு இந்த இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஃபைலில் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். பி டேக் இல்லை. ஸோ H1 இருக்கு. H1க்கு வந்துட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரெட் கொடுத்துருக்கேன் எக்ஸ்டர்னல் ஃபைலில் இருந்துட்டு. ஸோ இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரெட் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு. எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வேற ஒன்றும் இல்லை. நம்ம லிங்க் டேக் யூஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு தனியாக சிஎஸ்எஸ் மட்டும் எழுதியிருக்கிற ஃபைலை வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே லிங்க் பண்ணுறோம். ஓகேவா? லிங்க் பண்ணிவிட்டு என்ன ரிலேஷன் இதுக்கு, இந்த லிங்க் வந்துட்டு இந்த பேஜுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டைல் ஷீட்டுன்றதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மென்ஷன் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே H1 எதுவும் டேக்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இதுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கவர் பண்ணலாம். ஓகேவா? டாட்டா, பாய்.